சேலத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையான சகோதரர்கள் தங்களது 8 வயது தங்கையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சொர்ணபுரி போயர் தெருவை சேர்ந்தவர் வள்ளி. இவரது கணவர் பாலன் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தம்பதிக்கு 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்பதால் வள்ளி தனது 2 மகள்களையும் 1 மகனையும் சேலம் ஏற்காடு அடிவார பகுதியில் உள்ள தனியார் இல்லத்தில் சேர்த்துள்ளார். தன்னுடன் விஜய், பாரத் என்ற 2 மகன்களையும் அனுஷ்கா என்ற 8 வயது மகளையும் மட்டும் வைத்துள்ளார். வள்ளியின் மகன்கள் விஜய் மற்றும் பாரத் இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கஞ்சா போன்றவற்றை தினந்தோறும் வீட்டிலேயே பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனையடுத்து போதையின் உச்சத்தில் தனது 8 வயது தங்கையிடமே சகோதரர்கள் இருவரும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் அலறலை கேட்ட அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து மாதர் சங்க நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த சிறுமியை மீட்டு சைல்ட் லைன் அமைப்பினரிடம் ஒப்படைத்தனர். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாகிய சகோதரர்கள் மற்றும் உடந்தையாக செயல்பட்ட தாயினையும் கைது செய்திட வேண்டும் என மாதர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அப்போ வந்து பார்த்ததில் அந்த குழந்தை அந்த மாதிரி இருந்த ஒரு கோரத்தை நான் பார்த்தேன். அந்த குழந்தைக்கு இருந்த சூழ்நிலையை அந்த கோரத்தையும் பார்த்தபோது அந்த குழந்தைன்றதை நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து நேரடியாக அந்த குழந்தை வந்து என்ன நடந்ததை அதை ஓப்பனாக சொன்னதுன்றதை பார்க்குறோம். உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம், பத்திரிக்கை தகவல் கொடுத்து அந்த குழந்தைய வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதை ஒப்படைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து போலீஸு காவல்துறை அதை எங்கே கொண்டு போய் ஓமில் விடணுமோ அதை பாதுகாப்பாக குழந்தைய எங்கே கொண்டு போய் விடணுமோ அதை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு தான் மாதர் சங்கம் போகும். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் என்னை ராவடி பண்ணுறாங்க, கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க, என்ன டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணு நான் சொல்கிற மாரி கேளுங்கிறாங்க, வாய் பொத்துறாங்க, அந்த மாரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வரதே இல்லை, வராங்க அவங்க மட்டும் கடையில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. பசங்க வந்து சொல்யூஷன் குடிக்கிறாங்க, குவார்டர் குடிக்கிறாங்க, போதை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நைட்டு படுக்கிறது கூட மாட்டேங்கிறாங்க. தப்பான முறையில் அந்த குழந்தைகிட்ட நடக்க பார்க்குறாங்க. அதனால் நாங்கள்லாம் பார்த்ததெல்லாம் பேசி அன்றைக்கெல்லாம் அந்த பையனை நான் அடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு 10 மணி மேலே அந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வச்சு அனுப்பிவிட்டான். அப்புறம் அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே வந்து படுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்தாண்டா தெரியுது. அவங்க அம்மாவும் சரியில்லாமல் அந்த குழந்தைய விட்டுட்டு போய் 10-15 நாள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அந்த பொம்பளையும் சரியில்லை. அந்த பொம்பளை வரட்டும். அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து காப்பாற்ற முடியாமல் அந்த பொம்பளை தப்பான முறையில் நடந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது.